ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் vlog. ஸோ இப்போ வந்து ஒரு ஈவினிங் 4 o'clock ஆகுது. இப்போ தான் ஒரு மினி vlog எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி vlog ஷூட் பண்ணேன். நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் லேர்ன் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். அண்ட் அதில் வந்து பைத்தன், எஸ்கியூஎல், பவர் பிஐ, டேப்ல நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து லேர்ன் பண்ணியிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெபினாரை நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி நைட் வந்து அப்படியே ஆக்சுவலாக காலையில் படிக்கும் போது எதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துனே இருக்கும். சைடில் வந்து ஹார்ன் வச்சுன்னே இருப்பாங்க வழியில். ஸோ லிட்டில் பிட்டு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இரிட்டேஷன் ஆகும் காலையில். அதனால தான் நேற்று நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நேற்று நைட்டு வந்து நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் நான் படித்தேன் ஒரு 2:10 வரையும் நான் படித்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு 15 to 20 minutes ரீல்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு தூக்கம் வரல சொல்லி 3 மணிக்கு தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சிட்டேன் ஒரு 8 மணி 9 மணி ஐ திங்க் அந்த மாதிரி தான் ஏஞ்சிருப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே எனக்கு தூக்கமாக வருது சொல்லி எப்படியும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். கண்ணெலாம் பார்க்கல, ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அந்த தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் டைட்டில் வந்து பயங்கரமாக போட்டிருக்கேன். ஒரு நார்த் இந்தியன் பையன் இப்படி தமிழ் பேசுகிறான். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அண்ட் தமிழ் வந்து நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். இப்போ நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் வர்றாங்க சென்னைக்கு. ஸோ அவங்களும் நானும் பேசணும் தமிழ் அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாேருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் 2011 வந்தேன். அப்போது தமிழ் சுத்தமாக தெரியாது. அப்படின்னு என்னதுன்னு எனக்கு தெரியாது. இங்கிலீஷு எதுவுமே வராது. இங்கிலீஷ் என்னது கூட தெரியாது. அப்படியே ஒரு டம்ப்பு சின்ன பையன். நான் 6th standard படிக்கும்போது சென்னைக்கு வந்தேன். அப்போலாம் ஸ்கூலுக்கு சேர்ந்தேன் சென்னையில். ஸ்கூலில் என்ன பேசுகிறாங்க புரியாது. இங்கிலீஷ் பேசும்போது அது ஏதோ கொஞ்சம் தெரியும். அவ்வளோ எக்ஸ்போர்ட்டில் கிடையாது, சின்ன வார்த்தை தான் தெரியும். ஆனால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். ஹிந்தியில் வந்து பேசினா ஓகே, பட் தமிழில் பேசினா சுத்தமாக எனக்கு அப்படி எரர் வரல. அந்த மாதிரி எரர் தான் நான். அதுக்கப்புறமா நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் கில்லி. அதுக்கப்புறமா நான் வந்து அப்படி தமிழ் மூவிஸ் பார்ப்பேன். தமிழ்லே பார்ப்பேன். ஹிந்தி டப்பு அந்த மாதிரி தான் பார்க்கவே மாட்டேன். தமிழ்லே பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்க அந்த கில்லி. நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் 2011 2013 வரையும் 5 times பார்த்துருக்கேன் கில்லி. அந்த இதில் 3 இயர்ஸில் 5 times பார்த்துருக்கேன். ஆனால் அப்போது வந்து என்கிட்ட கேசட் இருக்கும். எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கல, இவங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் இருந்துச்சு, அங்கே இருந்தேன். ஸோ அந்த பாட்டி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த பாருங்க மூவி நல்லாயிருக்கும் சொல்லி. ஸோ அப்போது 2011 வந்து சிடி வச்சு எல்லாம் அப்ளை பண்ணுவாங்களே. ஸோ அந்த காலத்தோட நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் நான் வந்து மூவி கில்லி படம் பார்த்தேன். தனுஷோட ஒரு சில மூவி பார்த்தேன். அஜித் மூவிஸ்லாம் நான் பார்த்தேன். நிறைய படம் பார்த்தேன். ஸோ இப்படி தான் பார்த்தேன். 6th எனக்கு தமிழ் தெரியாது, 7th தெரியாது, 8th ஏதோ ஒரு வேர்டு 1 2 3 வேர்ட்ஸ் நான் பேசுவேன். அதுக்கப்புறமா 9th வந்து ஓரளவுக்கு திக்கி எப்படியோ சின்ன பசங்க பேசுவாங்களே அந்த மாதிரி பேசுகிறது நான் ஸ்டார்ட் பண்ணேன். 10th ஓரளவுக்கு ஓகே. ஆனால் 10th தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹிந்தி பசங்க தமிழ் படிக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு எடுத்துகிட்டு வந்தாங்க சென்னையில். ஸோ அப்போ தான் நான் பயங்கரமாக அழுதேன். என்னை பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி உட்காந்து அழுதுட்டேன் நான். ஏன்னா பசங்க வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் தான் சொல்கிறாங்க. நான் வந்து என்னடா ஆல் தி பெஸ்ட்டு சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்து எழுதுவேன், எல்லாத்தையும் நோட்டை பார்த்து எழுதிடுவேன். இல்லை, என்னோடய தமிழ் மார்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 0 1 4 2 இதோட நான் தாண்டவே இல்லை. அப்படியே ஒரு பையன் தமிழ் படித்து இப்போது ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறதுக்கு காரணமே எங்கள் தமிழ் மிஸ்ஸு. இப்போது இன்னும் நான் அந்த மேம் டச்சில் இருக்கேன். நான் பேச மாட்டேன் எப்போவுமே, அவங்க பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. எனக்கு ரிசல்ட் வந்துச்சுல. ஸோ இன்றைக்கி மார்னிங்கில் ரிசல்ட் வருது. அடுத்த நைட்டு மிஸ்ஸு அந்த டேவை நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு எனக்கு டைம் இருக்குது. 7 o'clock அந்த மாதிரி மேம் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, பாஸ் ஆகிட்டியாடா, எப்படிடா மேம்? நல்லா பாஸ் ஆகிட்டேன் மேம். எவ்வளோ மார்க்கு? 57 ஐ திங்க் 47 57 மார்க் நான் எடுத்தேன் தமிழில். அப்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அப்படிலாம் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பப்போ போக நான் தமிழ்லாம் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் என் தங்கச்சி என் தங்கச்சியோட என்னோட தமிழ் அதிகமாக பேசும். மீன்ஸு அவங்களுக்கு கரெக்டாக எழுத தெரியும், என்னை விட பெட்டராக பேச தெரியும். ஸோ அவங்க நல்லா பேசுவாங்க. எனக்கு வந்து அவ்வளோ பேச தெரியாது. ஓரளவுக்கு நான் பேசிப்பேன். நிறைய பேர் சிரிப்பாங்க தமிழ் பார்த்து. ஸோ அது வந்து நான் கண்டுக்க மாட்டேன்.
நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டு போயின்னே இருக்கணும். ஏன்னா மற்றவங்க வந்து உங்களுக்கு யாரும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் என்னோடய தாட்டு. இப்போ கூட நான் என்ன லேர்ன் பண்ணேன், அவங்க தான் என்னோடய இங்கிலீஷ் இப்போ கூட பெட்ரு கிடையாது. ஆனால் இன்னும் வந்து பசங்க வந்து சிரிப்பாங்க. இதான் வந்து நான் தமிழில் பேசிட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணேன், தப்பாக பேசிட்டேன். லைக் சிவகார்த்திகேயன் வந்து சிவன் கார்த்திகேயன் சொல்லிட்டேன். எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறதுக்கே எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து லேர்ன் பண்ணுறோம். தப்பாக பேசினாலும் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுவோம். லைக் ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் இப்படி தான் நான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் நான் பேசுகிறது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து இன்னும் நான் தமிழ் கற்றுக்கணும். ஸோ அதனால தான் நான் தமிழ் மூவிஸ் அதிகமாக பார்ப்பேன். ஹிந்தி மூவிஸோடு நான் தமிழ் மூவிஸ் தான் அதிகமாக பார்ப்பேன். ஆனால் நான் தேட்டருக்கு போய் ஒரு நாள் கூட தேட்டர் போய் நான் மூவி பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு ஆசை. ஆனால் நான் இது வரையும் சென்னையில் வந்து ஒரு தடவை டிப்ளமோ படிக்கும் போதே, அதுவும் சாட்டர்டே ஆஃப் டேன்னு சொல்லி அந்த கிளாஸ் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஒரு என்ன படம் தெரில எனக்கு. ஏன்னா நான் எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து போனேன். ஒரு தடவை தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தேட்டருக்கு போனதே கிடையாது. ஸோ இது என்னோடய ஜேர்னி. நான் இப்படி தான் தமிழ் பேசுகிறது கற்றுக்கிட்டேன், தமிழ் எழுதுறது கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு எழுத தெரியுது. நான் அந்த ஒரு எழுத்தாக நான் படிப்பேன். தமிழ் வந்து பயங்கரமாக ஸோ எல்லோரும் பயப்படுறாங்க. நானும் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் தமிழ் எக்ஸாமு தமிழ் பசங்களுக்கு, ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி பசங்களுக்கு. ஸோ தமிழ் பசங்க வந்து அப்படி வந்து படிக்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்டு, என்னடா எப்படி பயப்படுறீங்க தமிழ் எக்ஸாமுக்கு? அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, நீ தமிழ் ஃபஸ்ட்டு பாடுறா, அப்போ உனக்கு தெரியும். எங்களுக்குன்னா ஹிந்தி, அது எங்கள் ஓன் லாங்குவேஜ். நான் எப்படி வேணால் எழுதிப்பேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றது சப்ஜெக்ட் தான் எல்லாேருக்கும், பட் நாங்கள் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் தான் தமிழ் படிக்கும் போது தான் அந்த கஷ்டம் தெரிஞ்சிச்சு 10th ஸ்டாண்டர்டில். அப்போ தான் நினச்சேன், தமிழ் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ் படிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஜெர்னி, ஃபுல் ஜெர்னி. நான் சொன்னேன் தமிழ் நான் எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி படித்தேன். இன்னும் நான் வந்து என்னோடய இங்கிலீஷ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ நான் அதையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி நான் விளாக்ஸ் வந்து போட்டுன்னு இருப்பேன். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு சின்ன விளாக் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடுவேன். ஸோ இனிமேல் நான் வந்து வீடியோ போடுறது ட்ரை பண்ணுவேன். படிக்கணும்ல, ஸோ அதுக்காக உங்களுக்காக தனியாக டைம் எடுத்துகிட்டு விளாக்லாம் போடுறேன். ஸோ கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணால் தான், இந்த வீடியோ லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக கிடைக்கும். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் விளாகில். பாய்.